யாருக்கு மாப்பிள்ளை யாரோ ஓவென்று அழுது கொண்டே வந்த வேதவெளியை பார்த்து அவளுடைய இரு மகள்களும் கணவரும் அடைந்த ஆச்சரியத்திற்கு அதிர்ச்சிக்கு அளவே இல்லை. காலை 8 மணிக்கு தன் சிநேகிதி ஒருத்தியின் பெண் கல்யாணத்திற்கு மற்ற சிநேகிதியுடன் மயிலாப்பூருக்கு கிளம்பியவள் 9 மணிக்கெல்லாம் திரும்பி வருகிறாளே. சிநேகிதியுடன் போனவள் கூட்டத்தில் அவர்களை தொலைந்துவிட்டு தனியாக போக வழி தெரியாமல் திரும்பி விட்டாளா, அல்லது யாருக்கேனும் உடல் நலமில்லாமல் போய்விட்டதா? கணவன் சங்கரனும் பெண்கள் ஜெயா மற்றும் விஜயாவும் தங்கள் மனதிற்குள்ளேயே இந்த கேள்விகளை கேட்டுக்கொண்டனர். அவளை அழுது முடித்துவிட்டு சொல்லட்டும் என காத்திருந்தனர். அம்மா, இந்த தண்ணியை குடிச்சிட்டு என்ன நடந்ததுன்னு சொல்லு. சின்னவள் விஜயா நீர் நிறைந்த டம்ளரை அவள் கையில் வைத்தாள். பாவி, உன்னால தான் இந்த கஷ்டம் எனக்கு. டம்ளரை தட்டிவிட விக்கித்து போனாள் விஜயா. என்ன ஐயா, என்னம்மா சொல்ற? இதுநாள் வரை கனிந்து பேசாத அம்மா சொன்ன அந்த வார்த்தைகள் அவள் நெஞ்சை புண்ணாக்கி கண்ணீர் மலமளவென்று வர அப்படியே அம்மாவின் அருகில் முழங்காலிட்டு முகத்தை புதைத்து கொண்டு மௌனமாய் துக்கத்தை விழுங்க ஆரம்பித்தாள். என்ன வேதா, என்ன நடந்தது சொல்லாம நீயும் அழுது அந்த குழந்தையை திட்ட? என்ன நடந்தது சொல்லு. சங்கரன் அவன் அருகில் அமர்ந்து கொண்டு மெல்லிய குரலில் கேட்டார். கண்களை துடைத்து கொண்டு சொல்ல ஆரம்பித்தாள் வேதா. நாங்கள் எல்லாரும் ட்ரெயினில் போயிட்டு இருந்தோம். அடுத்த ஸ்டேஷன் மாம்பழம். எல்லாரும் இறங்க ரெடியாக வாசப்படிக்கிட்ட நில்லுங்கொண்டு சுந்தரி சொன்னாள். அவ தான் 7-8 பேரடங்கிய சிநேகிதிகள் பட்டாளத்தை கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போகிறவ. விடுவிடும் என்று அவரவர் சீட்டிலிருந்து எழுந்து வந்தா. பஸ் ஸ்டாண்ட் கொஞ்ச நேரம் இருக்குது. வேகமாக நடந்தாதான் காலை நேர கூட்டத்தை சமாளித்து நாம் பஸ்ஸில் ஏற முடியும். இல்லாட்டா லேட் ஆயிடும். கூட்டம் சுந்தரியை பின்தொடர்ந்தது. நானும் மங்களமும் உடம்ப தூக்கிண்டு வேகமாக நடக்க தொடங்கினோம். மாமி, ஒரு பின் இருந்தா கொடுங்களேன். செருப்பு அருண்டுட்டு மங்களம் கேட்டாள். நான் சங்கிலியில் ஏதேனும் பின் உள்ளதா என்று பார்க்க, மாமி, உங்கள் நெக்லஸ் எங்க? காலையில் நாங்கள் எல்லோரும் ரொம்ப அழகாக இருக்குதுன்னு பாராட்டினோமே, அதை கழட்டி கைப்பையில் வச்சிட்டிங்களா என்றாள் மங்களம். ஐயோ, காணமே. யாராவது ரயிலில் கட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாளா? வேண்டான்னு அடிச்சுண்டே என் பெரிய பொண்ணு கல்யாணத்திற்கு பண்ணி வச்சிருந்த நகையை என் சின்ன பொண்ணு என் கழுத்தில் போட்டாலே. பாவி, நான் இப்படி தொலைச்சிட்டு நிற்கிறேனே. புலம்புறேன்னா 2 பேரையும் சுற்றி கூட்டம் சேர அதுக்குள்ளே முன்னே போயிட்டு இருந்த மற்றவெல்லாம் ஓடி வந்து அவருக்கு தெரிந்த ஆறுதலை சொல்ல தொடங்கினா. நீங்கள் எல்லாரும் போங்க கல்யாணத்திற்கு. இந்த பணத்தை அந்த பொண்ணுக்கு அன்பளிப்பாக கொடுங்க. எனக்கு மனசு சரியில்லை. நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்த வழியெல்லாம் நகை விழுந்திருக்குதான்னு பார்த்துட்டே வந்தேன். எங்கும் காணலை. ரயிலில் விழுந்திருக்கணும். கிடைத்தாலும் எடுத்தவருக்கு கொடுக்க மனசு வரணுமே. இதை சொல்லிபடி சோர்ந்து படுத்து விட்டாள் வேதா. இன்னும் 15 நாளில் ஜெயாவுக்கு கல்யாணம். 2 நாளில் மூத்த பிள்ளையும் மாட்டு பொண்ணும் வந்துடுவா. ஏற்கனவே கொஞ்சம் கடை வாங்கியிருக்கிறோம். மறுபடியும் இந்த நகையை பண்ண பணம் வேணுமே. 2 நாளைக்கு முன்னதான் புள்ள வீட்டுக்கார நகை புடவையெல்லாம் பார்த்து புகழ்ந்துட்டு போனா. அதிலும் இந்த நெக்லஸை ரொம்பவே பாராட்டினா. இதை காணலைனா நம்புவாளா? அதுவும் நானே தொலைச்சேன்னு சொன்னா இவ்வளவு பொறுப்புள்ள சம்மந்தியான்னு எள்ளி நகையாட மாட்டாளா? சதா சர்வ காலமும் புலம்பிக் கொண்டிருந்தாள் வேதா. நடுநடுவே கல்யாண காரியங்களை கவனித்து கொண்டும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சாமி அறையில் போய் கடவுளிடம் முறையிட்டு அழுது கொண்டும் வந்தவர் போனவர்களிடம் அந்த நகையை பார்த்தீங்களா என்று கேட்டுக்கொண்டும் நான் செய்த பாவத்திற்கு ஆண்டவன் எனக்கு கொடுத்த தண்டனை என்று தன்னைத்தானே கடிந்து கொண்டும் இருந்த அவளை அனுதாபத்துடன் பார்ப்பதை தவிர வேறு ஒன்று செய்ய தெரியாமல் தவித்து நின்றன சங்கரனும் அவரது பெண்களும். ஆச்சு, நாளைக்கு திவாகரும் மஞ்சுளாவும் குழந்தை நிக்கேஷ் கூட வருவா. அவன் பங்குக்கு அவன் டோஸ் விட போகிறான். மாட்டு பெண்ணும் அவன் பங்குக்கு டோஸ் விடுவா. என் தலையெழுத்து. எல்லார் பேச்சும் கேட்டுக்கொள்ள வேண்டிய நிலைமை. வேதாவின் புலம்பல் அதிகமாக தெரிந்த ஜோசியர் ஒருவர் வீட்டுக்கு அவளை அழைத்து கொண்டு போனார். சங்கரன் உங்களுடன் வந்த சிநேகிதிகளில் ஒருவர் தான் எடுத்திருக்கிறார் என்று அந்த ஜோசியர் சொல்ல, அதை வேதா எதர்ச்சியாக ஒரு சிநேகிதியிடம் சொல்ல, அது மற்ற சிநேகிதிகளுக்கு பரவ எல்லாரும் அவளுக்கு எதிரியாகிவிட்டன. கல்யாண பத்திரிகையை எடுத்துக்கொண்டு போனபோது அவளுடன் நெருங்கி பழகிய தோழியர் கூட மேலுக்கு பத்திரிகை வாங்கி கொண்டு ஆகா நிச்சயம் வருகிறோம் கல்யாணத்திற்கு என்று சொல்லிவிட்டு மனதினுள் கல்யாணத்திற்கு என்ன
வேற எதுக்குமே உங்கள் வீட்டு பக்கம் காலடி எடுத்து வைக்க மாட்டோம் என்று சொல்லி கொண்டனர். என்னம்மா, நீ இந்த விஷயத்திற்காக இப்படி நொந்து நூலாயிட்ட? மஞ்சுளாவோட நகையை தரேன், அப்புறம் அவளுக்கு பண்ணி போடுறேன், இப்படியா முகம் வீங்குற அளவுக்கு அழுவாய்? திவாகரின் பேச்சு தெம்பை ஊட்ட அத்துடன் மஞ்சுளாவும், ஆமாம்மா, இப்பொழுதுதான் இவர் எனக்கு 7 பவுனில் ஒரு புது மோசடி நெக்லஸ் பிறந்த நாளைக்கு வாங்கி கொடுத்தார். 5 பவுனுக்கு பதிலாக 7 பவுன் வடை கிடைச்சா பிள்ளை விட்டார் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டார்கள். சொல்ல சொல்ல தவித்த வாய்க்கு ஒரு டம்ளர் நீர் கிடைக்காதா என்றும் ஏங்கும் பொழுது ஒரு சொம்பு நீர் கிடைத்தால் எத்தனை சந்தோஷம் அடைவார்களோ அப்படி உணர்ந்தாள் வேதா. அப்போது ஒரு 10 வயது பெண் ஓடி வந்து, மாமி, அந்த ஆன்ட்டி உங்களுடன் பேசணுமா, உங்களை கூப்பிட்டாள் என்று சொல்லிவிட்டு ஓடினாள். காலை சற்று சாய்த்து சாய்த்து நடந்து வரும் பெண்ணை நோக்கி வேகமாக நடந்து போனாள் வேதா. என் பெயர் தேவகி. என்னுடன் வேலை பார்க்கும் ஒரு பெண். அவளது தோழி ரயிலில் ஒரு நகையை சென்ற வாரம் கண்டெடுத்ததாக சொன்னாலாம். உங்கள் நகை தொலைஞ்சிட்டதாக கேள்விப்பட்டேன். ஒருவேளை அதுவாக இருக்கலாமோ என்னமோ. அந்த பெண்ணின் அட்ரஸை தருகிறேன், நீங்கள் எதற்கு போய் பாருங்கள். என்ன நகைன்னு தெரியுமாமா? அது தெரியல என் தோழிக்கு. அவளுடன் காலையில் அந்த பெண் ரயிலில் வந்தபோது விஷயத்தை சொன்னாலாம். அதை சாப்பிடும் நேரத்தில் எனக்கு சொன்னாள். அவளிடமிருந்தே அந்த பெண்ணின் அட்ரஸை வாங்கி வந்தேன். அவள் கொடுத்த அந்த பேப்பரை நகையை கிடைத்தல் போன்ற சந்தோஷத்துடன் வாங்கி கொண்டாள் வேதா. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஆதலால் சமைத்து எல்லாருக்கும் போட்டுவிட்டு வேதா தன் மருமகள் மஞ்சுளாவுடன் அந்த விலாசத்துக்கு புறப்பட்டு போனாள். புது வீடு புறநகர் பகுதியில் அமைந்திருந்தது. சுற்றிலும் தோற்றமும் சின்ன சின்ன தென்னக்கன்றுகளும் வாழைக்கன்றுகளும். சமீபத்தில்தான் அந்த வீட்டிற்கு வந்திருக்க வேண்டும் என்று வாசல் நிலைப்படியில் கட்டப்பட்டிருந்த மாவிலை தோரணம் பறைசாற்ற மெல்ல அழைப்பு மணியை அளித்தினாள் மஞ்சுளா. நீங்க யார், என்ன வேணும் உங்களுக்கு? கதவை திறந்த அந்த பெரியவர் கேட்க, அவரை பார்த்தவுடன் எங்கேயோ பார்த்துருக்கிறோமே என்ற உணர்வு மண்டையை குடைய வாயு வந்த விஷயத்தை சொல்லியது. உள்ளே வாங்க, அவர் அழைக்க உள்ளே நுழைந்தனர். சோஃபாவில் அமர்ந்திருந்தனர். முன்ஹாலில் மாட்டப்பட்டிருந்த அழகிய ஓவியங்கள், அந்த ஹால் அலங்கரிக்கப்பட்டிருந்த நேர்த்தி, அந்த வீட்டு பெண்கள் கலைநயம் மிக்கவர்கள் என்று சொல்லாமல் சொல்லியது. என் பெண் திவ்யாதான் அதை கொண்டு வந்தால் ரயிலில் அகப்பட்டதென்று நான் கூட அதை போலீஸில் ஒப்படைத்து விடலான்னு சொன்னேன். அவதான் அது உரிய விடலாம் போய் சேருமோ சேராதோ. நான் ரயில் பிரயாணத்தின் போது பக்கத்தில் அமர்ந்திருப்பவர்களிடம் இந்த கதையை சொல்லிவிடுகிறேன். அது பரவி உரியவர் வராமலா போய்விடுவார்கள் என்று சொன்னால் அதுபோலவே ஆகிவிட்டது என்றவர். திவ்யா, திவ்யா என்று குரல் கொடுத்தார். வந்த பெண்ணை பார்த்ததும் மின்சாரத்தால் தாக்குண்டோல் போலாகிவிட்டாள் வேதா. அவள் கண்முன்னால் அந்த காட்சி மிக தெளிவாக மீண்டும் வந்தது. சங்கரா, எழுந்திருப்பா, இந்த சம்பந்தம் நமக்கு வேண்டாம். சின்ன வயதிலே தாய் தந்தை இழந்த சங்கரனை தன் பிள்ளை போல் வளர்த்தவர்கள் பார்வதியும் வெங்கட்ராமனும். சங்கரின் அக்கா அத்திம்பேர். நிச்சயதார்த்தத்துக்கே இப்படி செய்பவர்கள் கல்யாணத்திற்கு இன்னும் பெரிய நாமமாக போடுவார்கள். உங்கள் பிள்ளைக்கு என்ன அழகு இல்லையா, படிப்பு இல்லையா, நல்ல வேலை இல்லையா? கிளம்புடா சங்கரா என்று சொல்ல தன்னை ஆளாக்கிய நன்றிக்காக மனதிலும் வேதனையுடன் சங்கரன் வெளிக்கிளம்பினான். சூழ்நிலை கைதியாய் வேதா அவனை தொடர திவாகரனும் மனம் ஒப்பாமலே வெளியே நடந்தான். எந்த ஒரு பெண்ணை 5 வருடத்திற்கு முன்பு 5 பவுன் நகைக்காக ஒதுக்கிவிட்டு வந்தோமோ, இன்று அவள் முன்னே கையேந்தி நிற்கும் அவளும் கூனிக்கு உருகி நின்றாள் வேதா. இந்த நகையா பாருங்க. திவ்யாவும் அவள் அப்பாவும் உள்ளே சென்று கொண்டு வந்த நகையை பார்த்து குருடனுக்கு கண் கிடைத்தாய் போன்ற சந்தோஷத்தை அடைந்தாள் வேதா. ரொம்ப நன்றிமா. வேறு என்ன பேசுவதென்று புரியவில்லை வேதாவுக்கு. உங்கள் பெண்ணுக்கு திருமணம் ஆகிவிட்டதா? மஞ்சுளா மௌனத்தை கலைத்துவிட்டு அந்த பெரியவரிடம் கேட்டாள். அவள் சீயை முடிச்சப்புறம் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்தோம். அது நின்றுட்டு அவள் மேற்கொண்டு MBA படிக்க உதவித்தொகை கிடைச்சது. அதை முடிச்சு நல்ல வேலையும் கிடைக்கவே இந்த வீட்டை வாங்கியிருக்கிறாள் கடன் வாங்கி.
கல்யாணத்துக்கு பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்படியா? என் அண்ணா என்னை போலவே இன்னும் கொஞ்சம் உயரமா நல்லா அழகா இருப்பான். அவன் நியூயார்க்கில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கான். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் எனக்கு உங்கள் பெண்ணை பிடித்து விட்டது. அவன் ஃபோட்டோவை வரவழைத்து தரேன். உங்கள் பெண்ணின் ஃபோட்டோவையும் கொடுங்கள். எங்களுக்கு மனப்பொருத்தம் இருந்தால் போதும். 2 மாதம் கழித்து அவன் வருவான். அப்பொழுதே திருமணத்தை முடித்து விடலாம் என்று மஞ்சுளா சொன்னாள். அப்போது பார்த்து தொலைக்காட்சியில் யாருக்கு மாப்பிள்ளை யாரோ அவர் எங்கே பிறந்திருக்கிறாரோ என்று பாடல் வர எல்லோரும் முகத்திலும் சிரிப்பு மலர்ந்தது. இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.